கடவுளை எங்கே தேடுறீங்க? அடுத்தவன் ஆம்படியான ஆட்டையை போட்டவகிட்டையும் திடீர்னு அம்மனாய் வேப்பலையை கட்டுன்னு தயிர் சோறு சாப்பிட்றவகிட்டையும் கடவுளை தேடுறீங்களா? முட்டாளுங்களே, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கான். அந்த பரமாத்மா உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் படைக்கும் கடவுள் பெண்கள். பெண்கள் படைக்கும் கடவுள், ஆண்கள் காப்பாற்றும் கடவுள். ஏக அநேகன் இறைவனடி போற்றி. ஏக அநேகன் என்றால் என்ன? உலகத்தில் ஒரே கடவுள் தான். அது வெவ்வேறு பேரால் எல்லாரும் கும்பிடலாம். இறைவன் ஒருத்தன் சொல்லியிருக்கார். ரெண்டாவது, ஈசனடி போற்றி, என்னடி போற்றி, சேயடி போற்றி. இந்த பாடல்களை கேளுங்க முதல்ல. அதே மாதிரி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இதுக்கு அர்த்தம் என்ன? தென்னாட்டில் நம்ம சிவன் கும்பிட்றோம் இல்லையா, வெவ்வேறு பேரில் வெவ்வேறு கடவுளாக இருக்குமா? அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், பல இதில் பல மொழிகளில் அந்த கடவுளாக இருக்கலாம். வேறு வேறு பேரில் கூப்பிடலாம். ஆனால் உலகத்தில் நீ ஒரு கடவுள் தான்றான். எவ்வளோ ஞானி பார்த்தியா? படைக்கிற கடவுளே பெண்கள் தான்யா. அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் போலி சாமியாராகி அவங்க பொழப்புக்காக செய்கிறத வச்சுட்டு திடீர்னு போகிறீங்க. திருவண்ணாமலை கிரிவலம் பார்க்க போயின்னுக்கிற ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னுக்கிறாரு, எனக்கு சித்தரை பார்த்தேன் நான். சித்தர்னா என்னன்னு தெரியுமா? சித்தர்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல சித்தர்களே இப்போ இல்லையே. இப்போ தான் ஆங்கில மருத்துவம் ஆகிப்போச்சு. சித்த மருத்துவம் எங்கே இருக்குது? அது கூட தெரியாமல் சிவன் பித்தன் யார், சித்தன் யார், பக்தன் யார், இதெல்லாம் தெரியாமல் எல்லாத்தையும் கடவுள் கடவுள் கடவுள்னு இன்னும் நம்பி எத்தனை பேருக்கு தான் ஏமாற போகிறீங்க? கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறான். உங்கள் இதயத்தில் சுத்தப்படுது. உங்களை உணருங்க. நீங்கள் யார்? உண்மையிலேயே உங்கள் தாய் தப்புன்னு தான் நீங்கள் பிறந்தீங்களா? இதுதான் உண்மையா? இது வெறும் நாடகமா? இந்த வாழ்க்கையே நாடகமா? உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கனாவே இறைவன் எங்கே இருக்குன்றான்னு தெரியும். வெறும் கருவறையில் கல் தான் இருக்குது. அது ஞான கண்ணுன்னு ஒன்று திறந்தால் தான் கல்லும் நம்ம கூட பேசும் அப்படின்றத உணர்வீங்க. அது வரைக்கும் நீங்கள் கருவறையில் இருக்கிற கல்லை தான் கும்பிட்டு வரணும். உங்களுடைய அறிவு கண்ணை திறக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. யாராவது ஏமாற்றுவார், ஏதோ சொல்லுவார், அந்த சாமியார்கிட்ட போனால் நல்லாயிடும், இந்த சாமியார்கிட்ட, எந்த சாமியார்கிட்ட போனாலும் நம்ம பிரச்சனை தீராது. நம்ம பிரச்சனை நம்ம தான் சால்வ் பண்ணிக்கணும். கடவுள் நம்ம கூட இருப்பார். அதுதான் உண்மை. புரியுதா? அண்ணாமலையார் போற்றி, நமசிவாய போற்றி, நாதந்தாள் போற்றி, எந்நாடுடைய சிவனையே போற்றி, தென்னாட்டுடைய சிவனையே போற்றி.